கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் முதலாவதாக இறைவனை நம்ப வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய முக்கியமான கொள்கை. இந்த அகில உலகத்தையும் படைத்த இறைவன் இருக்கிறான், ஒரே ஒரு இறைவன் மாத்திரமே இருக்கிறான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. இந்த கொள்கையை எப்படி நம்ப வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்பதை நீ அறிந்து கொள். அறிஞ்சுதான் அல்ல நம்ப சொல்றான். குருட்டுத்தனமாக நீங்க நம்பாம, ஃபஅலம்னா இல்முலேருந்து வந்த வார்த்தை, நீங்கள் அலசி ஆராய்ந்து சிந்தித்து புரிந்து அறிந்து கொள்ளுங்கள். அப்ப அகிலத்திற்கு இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும், அவனை தவிர யாரும் இல்லை என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வது என்று சொன்னால் லாஜிக்காக விஞ்ஞானபூர்வமாக சிந்தித்து பார்த்து கண்டிப்பாக இறைவன் இருக்கத்தான் செய்கிறான் என்ற முடிவுக்கு நம்ம வர வேண்டும். அந்த வகையில்தான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதை பற்றி விஞ்ஞானிகள் சொன்ன ஒரு சில செய்திகளை சென்ற வாரம் நம்ம சொன்னோம். அதே தொடரில் உள்ள இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு சக்தி வாய்ந்த அணு வெடித்ததாக சொன்னார்கள். அந்த அணு வெடித்து கோடானு கோடான கோடான அணுக்கள் அதிலிருந்து புறப்பட்டு வேகமாக சீறி பாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்றன. அந்த வெடிச்சது ஒரு அணு, அந்த அணுவிலிருந்து கோடான கோடான கணக்கில் எடுக்க முடியாது, அவ்வளவு அணுக்கள் புறப்பட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு வரைக்கும் அந்த அணுக்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இந்த ஓடிய அணுக்கள் என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஆங்காங்கே திரண்டு, இந்த பூமின்னு இருக்குன்னு வைங்களேன், இந்த இடத்துல சில அணுக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு உருண்டை ஆகிவிட்டது. சூரியன் இருக்கு பாருங்களேன், அதுவும் பல அணுக்கள் ஒன்னாக தொகுத்து அது சூரியனாகிவிட்டது. இப்படித்தான் அவங்க ஒவ்வொன்றையும் திரண்டு திரண்டு உருவானதா சொல்கிறார்கள். அப்ப இதுல இறைவன் இருக்கிறான் என்பது இங்கேயும் நமக்கு புலப்படுகிறது. எப்படி புலப்படுதுன்னு சொன்னா, அந்த அணுவுல இருந்து ஒரு ஆற்றல் பிறக்கிறது. கோடான கோட அணுக்கள் லட்சக்கணக்கான மைல் வேகத்தில் ஓடி புறப்பட்டு சீறி வருகிறது. அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல திரளணும்னு சொன்னா அந்த ஓட்டம் நிறுத்தப்படணும். ஓடிக்கிட்டே இருக்குல்ல, ஓடிக்கிட்டே இருக்கிறத பிடிச்சி நிறுத்தி ஒன்னா சேர்த்து உருட்டணும்னு சொன்னா அந்த வேகத்தை நிறுத்தணும். ஆனா அணுக்களுடைய இந்த ஓட்டம் நிறுத்தவே படல, எல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறது. அப்ப இந்த பூமிக்கு சொல்லக்கூடிய இவ்வளவு அணுக்களும் ஒரு இடத்துல இருந்து ஒன்னா திரளும்னு சொன்னா அது போகும்போது அந்த வேகத்தை குறைக்கணும். இரண்டாவதாக அவற்றையெல்லாம் இணைப்பதற்கு ஒரு சக்தி வேணும்ல. அணுக்கள் துண்டு துண்டா இருந்த அணுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொருளாய் இப்ப இருக்குது. பூமின்னு ஒரு பொருளா இருக்குது, இணைக்கப்பட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது, இந்த மண்ணு மாதிரி துகள்கள்ல கூட நமக்கு இணைப்பு தெரியாது. ஒரு பாறை மாதிரி இருக்குன்னு வைங்க, பிச்சு கூட எடுக்க முடியல. அப்படி இணைக்கப்பட்ட இரும்புகள் இருக்கிறது, பாறை இருக்கிறது. இது மாதிரியான கடினமான தனிமங்கள் எல்லாம் பூமிக்குள்ள இருக்கிற, பூமிக்கு மட்டும் நான் சொல்றேன், இதுக்கெல்லாம் இப்படி ஒன்னா போட்டு இப்படி சேர்ந்துச்சு. ஒன்னா சேர்ப்பதற்குரிய என்ன அம்சம் அதுல இருந்தது, அதுதான் சொல்றாங்க விஞ்ஞானி. என்ன சொல்றாங்கன்னா, இது நம்ப முடியல தான், அதுதான் கடவுளின் துகள், கடவுளின் அணுன்னு அது பேர் வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு அணு சேர்த்து விட்டுருக்குது, இவங்களுக்கு விட தெரியலன்னு அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க, கடவுளின் துகள் ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கூட நிறுத்தப்படல. இதெல்லாம் திரண்ட பிறகு கூட திரண்டும் ஓடிக்கிட்டே இருக்கிறது. திரள்றதுக்கு முன்னாடி துண்டு துண்டு கோடிக்கணக்கான அணுக்களாக ஓடிக்கொண்டிருந்தது, ஓடிக்கொண்டே இருந்தது ஒன்னா திரளுது. திரளும் போது கூட அந்த வேகம் என்ன செய்யல, குறையல. அந்த அணுக்களாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது, திரண்ட பொருள்கள் அந்த கோள்களும் ஓடிக்கொண்டே இருக்குது. அப்படின்னு சொன்னா அதனுடைய ஓட்டம் நிறுத்தப்படவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் விரிந்து கொண்டே தான் இருக்குது. பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, அந்த ஸ்பேஸும் விரிவடைகிறது, அதுல உள்ள எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஓடிக்கிட்டே இருக்கிற ஒன்றை பிடித்து நிப்பாட்டி ஒரு உருட்டி ஒரு பொருளாக ஆக்கிறதா இருந்தா இது இது அதுக்குள்ள இருக்குமா? அந்த இயற்கையாகவே அந்த அணுவுக்குள்ள இருக்குன்னு சொன்னா ஓடக்கூடிய அணு இருந்துச்சு வச்சுக்க, லட்சக்கணக்கான மைல்ல ஓடுகிற அணு தானப்பா இருந்துச்சு. இந்த இடத்துல பூமின்னு ஒன்று உண்டாகணும்னு சொல்லி அந்த அணுவை பிரிச்சு ஒன்னா உருட்டி சேர்க்கிறது, அதை ஒட்ட வைக்கிறதுக்கு உன்னுடைய விஞ்ஞானத்தில் என்ன பதில்?
தேடி தேடி பார்க்குறீங்க, ஒட்ட வைக்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்ல முடியல, ஒட்டி இருக்குது. சூரியன் சொல்லுவதில் அதில் உள்ள அணுக்கள்லாம் ஒட்டி ஒரு கோளாக இருக்கிறது. சந்திரன்கிற துணைக்கோளில் அது எல்லாம் ஒட்டி ஒரு துணைக்கோளாக இருக்கிறது. இப்படி செவ்வாய், சுக்கிரன், புதன், வியாழன், கோடான கோடான நட்சத்திரங்கள், இது மாதிரி இன்னும் பல கேலக்சிகள், இன்னும் பல சூரியன்கள்லாம் இருக்கிறது. இவ்வளவு அப்படி திரண்டு திரண்டு இருக்கப்பா, இப்படி திரண்டது எப்படி? திரள முடியாத. அறிவியல் பிரகாரம் வெடித்து சிதறி ஓடிக்கிட்டே இருக்கிற அதனுடைய தன்மை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இறைவன் நிறுத்துற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம நம்பிக்கை. அவங்க என்ன செய்யறாங்க? ஓடிக்கிட்டே இருக்குங்கிறாங்க. அப்ப ஓடிக்கிட்டே இருப்பதுதான் அதனுடைய தன்மை என்று சொன்னால், ஓடிக்கொண்டே இருந்தவைகள் எப்படி ஒன்னா சேர்றாங்க? இழுக்கப்படணும்ல, அதனுடைய வேகம் நிறுத்தப்படணும்ல. அப்ப இழுத்து ஒன்னாக்குறது எது? ஒன்னாக்கிக்கிட்டு ஒட்ட வச்சது எது? ஒரு பொருளாக்கிறது. இப்ப ஒட்டுமொத்த பூமி ஒரு பொருளா இருக்கிறது. இதுல கோடான இது கணக்க சொல்ல முடியாத அணுக்கள் இருக்கிறது. ஒரு மனுஷன்ல எத்தனை அணுக்கள் சொல்ல முடியாது, அவ்வளவு அணுக்கள் இருக்கிறது. இந்த பூமிக்கு சொல்ல முடியுமா? இவ்வளவு அணுக்களும் பசை போட்டு ஒட்டப்பட்டது போல இருக்குது என்று சொன்னால், அப்படியான ஒரு அணு, அந்த அணு வெடித்து சேர்கிற அணுவில் அது இருந்ததா? அந்த சக்தி எது? அதை வச்சு சேர்த்தது எதுன்ற உடனே ஏதோ ஒரு அணு என்ன செய்யுது? மைக்ரோ செகண்ட்ல சேர்த்து வச்சுட்டு போயிருச்சுங்கிறாங்க. அது என்னடா அணுன்னு கேட்டா, அதான் கடவுளின் துகள். அதுக்கு பேர் என்னது? கடவுள் அணுங்கிறாங்க. அப்ப ஆன்சர் பண்ண முடியல. கடவுள் ஏதோ ஒரு பவரை வச்சு சேர்த்து விட்டுருக்கிறாரு. அதுக்கு பதில் என்னது? கடவுள்னு சொல்லாம அது ஒரு ஏதோ ஒரு அணு இருந்திருக்கும். அந்த அணு இப்ப இல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஓடி போயிடுச்சு. இந்த தமாசா நீங்க நினைக்க இப்படிதான் சொல்றாங்க, விளையாட்டா இல்ல. அதே இதே மாதிரியே சொல்றாங்க. எப்படியும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு மைக்ரோ செகண்ட் தான் நிக்க ஓடி போச்சு, அது காணா. அப்ப ஏதோ ஒன்று இதை பிடிச்சி எடுத்து சேர்த்து வச்சிருக்குத, அது நீ சொல்றிய சேர்த்து வைத்திருப்பதாக சொல்கிறாய், எது என்று தெரியலங்கிறா. சேரவே முடியாதுன்னு வேற சொல்ற. ஓடிக்கிட்டே இருக்கிற தன்மை இன்னைக்கு அதுல மட்டுப்படுத்தப்பட்ட, நிறுத்தப்படல. நிறுத்தின பிறகுனா ஒரு திருட்டு செய்யலாம், அப்படியே நின்றுச்சுன்னு அப்படி இப்படி சேர்ந்து ஓட்டிக்கிட்டுன்னு சொல்லலாம். எதுவுமே ஈர்க்க முடியாத ஒன்னை விட்டு ஒன்னு பிச்சு உதறிக்கிட்டு இருக்கிறது. ஒன்று சேர முடியாது, பிச்சுக்கிட்டு தான் ஓடணும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பொருள் மாதிரி இப்படி உருண்டு திறந்துவதற்கு என்ன காரணம்? அப்ப சொல்றாங்க, நம்மளுக்கு சக்திக்கு மீறின ஏதோ ஒன்று அது இணைத்திருக்கிறது. அணுவிலிருந்து அணு அடிச்சது இறைவனுக்கான காட்டுது. இது ஒன்னா சேர்ந்தது என்ன இருக்கிறது? அதுலயும் ஒரு பவர், சூப்பர் பவர் ஒருத்தன் இருந்து இயக்கி இருக்கிறான். நமக்கு அறிவியல் அதுக்கு தீர்வு கிடைக்கலங்கிறான். அப்ப ஒரு நமக்கு மிஞ்சின ஒரு சக்தி தான் இது செஞ்சிருக்கணும் என்பதை சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்றேன், டெக்னிக்கல் வார்த்தையெல்லாம் சொன்னா கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும். சாதாரண பாமரத்தனமா உங்களுக்கு சொல்றேன். விஞ்ஞான பார்வையில் பார்த்தான்னு சொன்னா கண்டிப்பா நம்மளோட அல்லா இருக்கான்னு நம்பிடுவான். நம்ம பார்க்கறத விட அவங்க டெக்னிக்கல் வார்த்தையில சிந்திச்சு பார்த்தாங்க என்று சொன்ன, அதனால பேரை வைக்கிறான். கடவுளின் துகள் பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஆனா கடவுளுடைய ரோல் இருக்குன்னு தான் அதன் அர்த்தம். அது கடவுளின் துகள் பேர் வைத்தவன் என்ன சொல்றான்? இது ஏதோ இன்னொரு அணு சேர்த்து விட்டு இருக்குது, அது என்ன தெரியல, அது கடவுள் துகள் வச்சுக்கிறோம். இல்ல காணாமல சேர்த்துச்சிக்கணும், அதை காணாம். சேர்த்தானு எங்கடா ஒட்டின பசையை போட்டு ஒட்டி இருக்குன்னா கழுவி பார்த்து பசை இருக்கணும்ல. 2 பேப்பர் ஒட்டி இருக்கிறோம், பசை ஒட்டி இருக்குன்னு சொல்றோம். பசையே காணாம இல்ல, கழுவி பார்த்தாலும் காணாம், சோதிச்சு பார்த்தாலும் காணாம். ஆனா பசை இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒட்டி இருக்குன்னா அது இருந்துச்சு போயிடுச்சுங்கிறான். ஒட்டி விடுறதோட வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப ஆன்சர் பண்ண முடியாத விஞ்ஞானிகள் என்ன பண்றான்னு கேட்டா, அதுக்கு பேர் கடவுளின் துகள் வைக்கிறான். அப்ப விஞ்ஞானிகள் மனமுரண்டை ஓரம் கட்டிவிட்டு சுய சிந்தனையோடு பார்த்தார்களே ஆனால், நமக்கு புரிவதை விட கடவுள் இருக்கிறான் என்பது அவர்களுக்கு புரியும், நன்றாக புரியும். நமக்கு இந்த டெக்னிக்கல்லாம் விளங்காது. அணுகுல என்ன இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, இதுகள்லாம் சாதாரண மக்களுக்கு புரியாது. அது தேவையும் இல்லை. ஒரு ரிசல்ட்டை மட்டும் சொல்லு, அதுல இருந்து நாங்க புரிஞ்சுக்கிறோம். ரிசல்ட் இதுதான். அது போக ஒரு அணு வெடிக்குதுன்னு சொன்னா, ஒரு அணுவுல மையக்கரு இருக்கும். மையக்கருவை சுத்தி எலக்ட்ரானு, புரோட்டான்லாம் இருக்கும், நியூட்ரான்லாம் இருக்கும். இதுகள்லாம் இருந்து வெடிக்கும் போது அந்த பொருளாகத்தானே சிதறணும். அந்த அணு கோடிக்கணக்காக போனா அதே பொருளாகத்தான் சிதறி வரணும். ஒரு அரிசியை பிடிச்சி கோடிக்கணக்காக சிதறடிச்சிங்கன்னு சொன்னா அத்தனை அரிசி தூளாக தான் இருக்கும். ஒரு அரிசியை கோடிக்கணக்கான தூள்களாக பிரித்து போட்டீங்கன்னு வைங்க, அத்தனை துகள், ஒவ்வொரு துகளும் என்னவா இருக்கு? அரிசி அணுதான் அதில் இருக்கும். இதுல ஒரு அணு வெடித்திருக்கிறது. அந்த அணுவில இருந்து பிறந்ததை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு உருண்டை வாயுவா இருக்குது, ஒரு உருண்டை மண்ணு மாதிரி இருக்குது, ஒரு உருண்டை நெருப்பா இருக்கு. சூரிய நேரத்தை நெருப்பா இருக்கு. நெருப்பு கோலமாக ஒரு எல்லாமே நெருப்பு, அதில் உள்ள ஒவ்வொரு அணுவும் நெருப்பாக இருக்கிறது. அது ஒரு மெட்டீரியல் மாதிரி இல்லை, நெருப்பு கோலமாகத்தான் சூரியனை எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அப்படி நெருப்பு கோலம் இருந்தோ வெடிச்சது ஒரு அணு. அந்த அணு நெருப்பு அணுவா இருந்தா உண்டான அம்புட்டு நெருப்பா இருக்கணும். அந்த அணு வாயு அணுவா இருக்குமே ஆனால்
எல்லாம் வாயுவா என்ன செய்யணும், கேஸா இருக்கணும், உருண்டையா இருக்கணும். அந்த அணு இந்த மண்ணுடைய அணு அப்படின்னு இருக்குமே, ஆனால் வந்த உருண்டையெல்லாம் மண்ணா இருக்கணும். அப்ப செவ்வாயிலையும் பூமியிலையும் மண் எடுக்கிறான், சூரியனில் எடுக்க முடியுமா? அதனுடைய தன்மை வேறையா இருக்கிறது. அப்ப வாயு கோள்கள் இருக்கிறது, நெருப்பு கோள்கள் இருக்கிறது, இந்த மண்ணு மாதிரியான கோள்கள் இருக்கிறது. இந்த மண்ணுக்குள்ளேயே எத்தனை இருக்கு தனிமங்கள் இருக்குங்கிற நீங்க 92 தனிமம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கே இல்லையா? அந்த மண்ணுக்குள்ளேயே இரும்பு இருக்குங்கிற, அதுக்கு அணு வேற. மண்ணுக்குள்ளேயே தண்ணி இருக்குங்கிற, மண்ணுலையே அந்த தண்ணியுடைய அணு வேற, மண்ணுடைய அணு வேற. தங்கம் இருக்குங்கிற, பித்தளை இருக்குங்கிற, இரும்பு இருக்குங்கிற, எவ்வளவு உலோகங்கள் இருக்குத. அது எல்லாம் ஒரே அணுவா? ஒரே அணு ஒரு பொருள் எவ்வளவு இருக்கு? அதனுடைய அணுடைய எண்ணிக்கை தன்மை வேறாக இருக்க போய் தான் ஒவ்வொன்று வேற வேறையா இருக்கிறது. அப்ப இந்த ஒவ்வொரு கோளும் பிரிவு சேர்ந்தது ஒரு அதிசயமா இருக்குது. இந்த ஒரு கோளுக்குள்ள அந்த அணுவுடைய வெடிச்சிச்சுல, அந்த அணு இரும்பு அணுவா இருந்தா உலகத்தில் எல்லா கோளும் இரும்பா சேர்ந்திருக்கணும். அந்த எந்த பொருள் வெடிக்கிறதோ அந்த பொருளுடைய மையக்கரு எதுவாக இருக்குதோ அதுதானே சிதறணும். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, வெடிச்ச உடனே அது உன்னோட ஒன்று மோதி அதிலிருந்து ஒரு சக்தி பிறந்து அது இப்படி சொல்றாங்க. அப்ப எல்லாமே அந்த பதில் சொல்லணும் என்பதற்காக வேண்டி சொல்ற பதிலா இருக்குமே தவிர எல்லாம் குழப்பமா இருக்குன்னு சொல்றாங்க. வெடிச்சு சிதறின பிறகு இந்த வடிவம் எப்படி வந்தது என்பது ஒரு குழப்பம் தான். விஞ்ஞானிகள் சொல்றது குழப்பம் இல்லடா, தெளிவு. இதா குழப்பம். நமக்கு மேல இருந்து ஒருத்தன் ஆட்டி படைக்கிறான் என்ற தெளிவு அதில் கிடைக்கிறது. தெளிவை குழப்பம்ங்கிறாங்க. தெளிவு என்ன இருக்குது? இவ்வளவு இருக்கு, நமக்கு புரிய முடியல. இப்படி துண்டு துண்டா செதறி போய் ஓடாம விட்டு உண்ணா சேருது. ஒவ்வொன்றும் வெவ்வேறு பொருளாக இருக்கிறது. அப்ப இந்த வெவ்வேறு பொருள்களை ஒரு அணுக்குள்ள இவ்வளவு சக்தி எப்படி இருந்துச்சுங்கிறது முதல் கேள்வியா வச்சோம் போன வாரம். இப்ப இதுல எல்லாமே ஒரு பொருளாக வரணுமா, பல பொருளா வரணுமா? எந்த ஒரு அணுவை வெடிக்க செதறினாலும் அந்த அணு தானே பல்கி பெருகணும். ஒரு அணுவுக்குள்ள நீ இத்தனை ஆயிரம் வகையான அணுக்கள் செதறி பெருகி இருக்குத, எப்படி? அது குழப்பம் தான். அதுக்கு என்ன, அதை இப்படிதான் மோதி இருக்கு, அது இன்னும் மோதி இருக்கு, இப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்களே தவிர கடைசியில் என்ன செய்யறாங்கன்னா அது சிங்குலாரிட்டி புரியல, அது ஒரு குழப்பமான ஒரு அடிப்படைலாம் இருக்குதுங்கிறான். அப்ப கொஞ்சம் நடுநிலை வரல. ஏன்னா பகுத்தறிவுங்கிற பேரை பிடிங்கிருவாங்கன்னு பயந்துகிட்டு குழப்பமான நிலைன்னு சொன்னா தான் பகுத்தறிவாதியா இருப்பாரு. இல்ல ஒரு இறைவன் ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டா நீ பகுத்தறிவாதி அப்படின்னு கேட்டுருவாங்களாம். கடவுள் இல்லைன்னு சொல்ற பேர் பகுத்தறிவு வச்சுக்கிட்டாங்கல்ல. அந்த பேரை தக்க வைப்பதற்காக விஞ்ஞானிகள் என்ன செய்யறான்னு கேட்டா அப்படி பட்டும் படாமையும் தான் ஒத்துக்குருவாங்க. பச்சையா ஒத்துக்கிற மாட்டான். பச்சையா ஒத்துக்கிற 50 பேர் என்ன செய்வாங்க, நீ அறிவாளி இல்லைன்றுவாங்க, பகுத்தறிவாதி இல்லைன்றுவாங்க. அதுக்கு பயந்து என்ன செய்யறாங்கன்னா, ஆமா அது எப்படின்னு சொல்ல முடியல, குழப்பமா தான் இருக்குது, எப்படி ஒட்டுனுச்சுன்னு தெரியல, எப்படி இந்த ஒழுங்குக்கு வந்துச்சுன்னு தெரியல, ஒரு அணுகுல போட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு வழங்கல, ஒரு குழப்ப நிலை தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அப்ப இது எதை காட்டுது? ஒரு சூப்பர் பவர் இந்த பொருள்ல இருந்து என்ன வரணும் அது வரவில்லை, அது அல்லாதெல்லாம் வந்திருக்கிறது, அதை விட பன்மடங்கு வந்திருக்கிறது, பலவிதமான பொருள் வந்திருக்கு. இதுல இருந்து என்ன வரணுமோ அது மட்டும் வந்துச்சுன்னா அதுல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போ. இதுல இருந்து என்ன இதை கிழிச்சு எறிகிறேன், இது நல்லா பார்க்கணும், கரிச்சிப்புன்னு தெரிகிறது, துணியால் செய்யப்பட்டு தெரிகிறது. நான் கிழிச்சு எறியும் போது இங்கிட்டு பார்க்க தங்க துண்டா போகுது, இங்கிட்டு பார்க்க இரும்பு துண்டா போகுதுன்னா இதுல இல்லையே. அப்ப வேற என்னமோ உள்ள நடக்குதுன்னு அர்த்தம். போகாது. அப்படி போனால் ஏதோ ஒரு பவரான ஒரு வேலை இருக்கு, இதுல ஏதோ ஒரு சூப்பர் சக்தி இதை இருந்து மாத்தி இருக்கிறான், அப்படித்தான் அதுக்கு அர்த்தமாகும். அப்படி நடந்தால் என்ன அர்த்தம்? அப்படி எவ்வளவு நடக்க பார்க்கவே முடியாது, இறைவனால் தவிர யாரும் செய்ய முடியாது. ஒரு பேச்சுக்கு நான் எதுக்கு துண்டு துண்டா தூளாக்கி எறிகிறேன், ஒரு பொருளை எடுக்கிறேன், அது தூளாக ஆக்குறேன், தூளாக்கி பரப்பி விடுறேன். ஒருத்தர் மேல தங்க தூளா கொட்டுது அந்த பொருளை, ஒருத்தர் மேல வெள்ளி தூளா கொட்டுது, ஒருத்தர் மேல இரும்பு தூளா கொட்டுது, ஒருத்தர் மேல சாம்பலா கொட்டுதுன்னா என்ன அர்த்தம்? அதுல இல்லையடா, நான் உருட்ட சாம்பல் தானடா, நான் சாம்பலை உருட்டி தூக்கி வேறினேன், அதுல எப்படி தங்கம் வரும்? அப்ப இதுல இருந்து வரக்கூடிய முடிவு என்ன, குழப்பமா தெளிவா? தெளிவா இருக்குது. நமக்கு மேல ஒரு சக்தி இருக்காதான் தெளிவு. அப்ப நமக்கு மேலே இருந்த அதிக மிகப்பெரிய அறிவு உடைய, ஆற்றல் உடைய, நினைத்ததை சாதிக்கும் வல்லமை உடைய ஒருத்தன் இருந்ததை செய்கிறான், அவனுடைய உத்தரவு தான் இது ஆக்கி இருக்கிறது. அதுதான் குன். அல்லாஹ்வுடைய படைத்ததை பத்தி குர்ஆன் எப்படி சொல்லுது? குன் ஃபயகுன், ஆகு சொல்லுவா நடந்துடும். அங்க பொருள் இருக்க தேவை கிடையாது. ஒட்டுனா ஒட்டும், ஓடிக்கிட்டு அப்படி நெல்லுனா நிற்கும். அப்படின்னு எவன் உத்தரவு போட்டால் அடிபணியுமோ அப்படிப்பட்டவன் உத்தரவு போட்டதை நின்றுக்க முடியும். லட்சக்கணக்கான மைல் வேகத்தில் போட அணுக்களை பிடிச்சி நில்லுன்னு ஒருத்தன் சொல்றான், நிக்குது. ஒட்டுங்கிறான், ஒட்டுது. என்னன்னு கேட்டா என்னமோ ஒட்டிச்சுங்கிறான். அப்ப எவனோ ஒரு இதெல்லாம் ஆட்டி படைக்கிற ஒரு வல்லமை மிக்கவன் இருந்து இயக்குறான் என்ற முடிவு தானே பகுத்தறிவு. இப்படி அறிந்து நம்ம பின்பற்றணும். அடுத்து என்ன செய்யறாங்க என்று கேட்டா, ஒரு அணு வெடிச்சுன்னு சொல்றோம்ல,
அதுவாச்சும் என்ன செய்வாங்கன்னா பாதி பகுத்தறிவாதி என்ன இருந்தாலும் அணுன்னு ஒன்று இருந்துச்சுல, இவ்வளவும் இல்லாமையில இருந்தா வந்துச்சு, அணுன்னு ஒன்று இருந்துச்சு, எல்லாத்தையும் அடக்கி வச்சிருந்தது, அது இருக்க எல்லாமே அதுக்குள்ள இருந்து அதனால வந்துச்சுங்கிறான். ஆனா விஞ்ஞானி அதுவும் இல்லைங்கிறான். அவன் என்ன செய்யறான், இந்த அணு ஒன்று வெடிச்சுன்றோம்ல அதுதான் ஃபர்ஸ்ட் ஆண்டு கேட்டா இல்ல அணுங்கிறதுக்கு முன்னாடி 0 சைஸ்ங்கிறான். இந்த பேரண்டத்தினுடைய சைஸ் என்னடான்னு கேட்டா 0 சைஸ்ங்கிறான். அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்கிறான். ஒண்ணும் இல்லாம இருந்து அணு வெடிச்சான். அப்ப அணுவும் இருக்கல, அட இல்லாமையிலிருந்து வந்த பிறகு கூட ஏன்டா மறுக்கிறீங்க கடவுளை? ஒரு பொருள் சின்ன பொருள் இருந்து வந்துச்சுன்னு சொன்ன பொண்ணு அட்டைக்கு இருந்துச்சு அழுத்தி இருந்துச்சுன்னு சொல்ற, சரி தோஞ்சிட்டு போ. அதுவாவது உண்மையாண்டு கேட்டா இல்ல, இன்னும் கொஞ்சம் மேல போய் என்ன சொல்றான்னு கேட்டா அந்த அணு வெடித்தது உண்மை, அந்த அணுவும் அதுக்கு முந்தி இருக்கவில்லைங்கிறான். அந்த அணுவும் என்ன செய்யல, அதுக்கு முந்தி இருக்கவில்லை. அப்ப அணுவும் இல்லை. எந்த அணு வெடிச்சுங்கிறியோ அந்த அணுவுக்குள்ள இந்த சக்தி இல்லை. இப்ப அந்த ஹாக்கின் போன்ற பெரிய அறிஞர் விஞ்ஞானிகள் என்ன செய்யறாங்க, அவன் சொல்லத்தான் இன்னைக்கு வேத வாக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவனே என்ன சொல்றான், 0 சைஸ்ங்கிறான். அணுக்கு அணு வெடிச்சது அதுக்கு முந்தி என்ன, அது என்னப்பா சைஸ், 0 சைஸ், ஒண்ணுமே இல்லை. அப்ப அணுவும் இல்லை. அப்ப ஒண்ணுமில்லாம எப்படி வரும், ஆற்றலினால் வருங்கிறான். அதுக்கு என்ன பதில் சொல்றான், ஆற்றலினால் அணுக்கள் உண்டாகும், அளப்பெரிய ஆற்றல் இருக்கும்போது வெப்பம் உண்டாகும் போது உண்டாகும்ங்கிறான். இப்படி ஒரு பதிலை சொல்லி விட்டுறாங்க. ஆக இல்லை, இந்த பூமி சூரியன் எதுவுமே ஒன்றும் இல்லாமல் இருந்து உண்டானுச்சு என்று சொன்னால் விஞ்ஞானப்படி சாதாரண பாமரனுடைய பகுத்தறிவு பிரகாரம் ஒண்ணும் இல்லாம எப்படி வரும், ஏதாவது ஒண்ணுல இருந்து ஒண்ணு வந்துச்சுன்னு சொன்னா சரி தெரியுது, புரியுது நமக்கு. ஒண்ணுமே இருக்கல, ஒன்றும் இல்லாததில் இருந்துதான் அந்த அணுவே வந்தது. அணு வெடிச்சதில் இறைவன் இருக்கிறான் தெரிகிறது, அணு வெடித்து செதறி ஓடிக்கொண்டிருந்த நிப்பாட்டியதில் இறைவன் இருக்கான்னு தெரிகிறது, நிப்பாட்டினப்படி சேர்த்ததில் இறைவன் இருக்கான்னு தெரியுது, சேர்த்த பிறகு ஓட்ட நிக்கல ஓடிட்டு இருக்குது, அந்த அணுக்களுடைய வேலை ஓடிக்கொண்டே இருக்கு பாரு, அங்க இறைவன் இருக்கிறான்னு தெரியுது. ஒரு அணு வெடித்து கோடான கோடான தனிமங்கள் பொருள்களாக உற்பத்தி ஆயிருக்கிறத அங்க இருக்கிறான் என்று தெரிகிறது. இப்ப என்ன சொல்றான்னு கேட்டா அணுவுமே இருக்கலங்கிறான். அணுதான் வெடிச்சிச்சு, அந்த அணுவும் திடீர்னு தான் உண்டானுச்சுங்கிறான். திடீர்னு எப்படி உண்டாகும், திடீர்னு எப்படி உண்டாகும்? அப்ப இது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஆற்றல் உள்ள ஒருத்தன் செய்யறான், நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தனால் தான் இது முடியும், அவன் தான் இறைவன் அப்படிங்கிறது இந்த விஞ்ஞானிகள் பார்வையில பார்த்தால் கண்டிப்பாக உறுதியாகும். இந்த அறிவியலை நீங்க நல்லா படித்தவர்கள் இருந்தீர்களே ஆனால் உள்நோக்கி ஆழமாக படித்தோம்னு சொன்னா கடவுள் நம்பிக்கை அறிந்து பின்பற்றுங்கிறான். அல்லாஹ் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றான்ல, அது எப்போ வரும்னு கேட்டா இப்படி நாம சொல்ல பாமரத்தனமாக சொல்வதை நீங்கள் நம்பும் போது ஏற்படுவதை விட உள்ள நுழைஞ்சு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னு சொன்னா வியப்பின் உச்சிக்கு போயிருவீங்க. கடவுள் இல்லாம அது ஒன்றும் நடக்கவே இல்லை, அவன் எப்படிப்பட்ட சர்வசக்தன், என்ன வேணாலும் செய்வான், அப்படியான ஒரு சர்வசக்தன் என்கிற நம்பிக்கை சேர்த்து பிறக்கும். இருக்கிறான்னு மட்டும் பிறக்காது, அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கிறான், அவன் சொன்னோன்னு நடக்குத, எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பாங்கிறது வரைக்கும் சேர்த்து உங்களுக்கு விளங்கு என்று பார்க்கிறோம். இப்போ என்ன செய்யறாங்க, என்ன அதுக்கு இந்த கடவுள் மறுப்பாளர்லாம் ஒரு ரெடிமேடா ஒரு பதில் வச்சிருப்பாங்க. சரி கடவுள் இருக்கிறாரு, அப்ப கடவுளை படிச்சது யார், எப்படி இதுல இருந்து அது எப்படி போயிட்டு இருக்கிறோம்ல, கடைசி ஒரு இடைக்கு வந்தோம்னா சரி இறைவன் படைத்தான், இறைவனை படிச்சது யாரு இப்படின்னு கேட்கறான். அப்ப என்ன செய்ய, இறைவனை படிச்சதா, இறைவனை ஒருத்தன் படிச்சு அவனை இறைவன் ஆயிடுவானே, சரி அவனை படிச்சது யாரு, நீ சாவுறன்னு கேட்டு இருக்க வேண்டியதான். இவனை படிச்சவன், அவனை படிச்சவன், நீ சாவுற வரைக்கும் இல்ல உலக அழிகிற கால வரைக்கும் மக்கள்கிட்ட கேட்டாலும் இதுக்கு ஆன்சர் வருமா? இதுக்கு பேர் பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவு என்னன்னு கேட்டா சிந்தித்து உணரணும். ஒரு பொருள் அறிவு இல்லாத இந்த பொருள் தானாக உண்டாகி இருக்குது என்று சொல்வதை விட ஒரு அறிவு ஆற்றல் பவர் உள்ள ஒருத்தன் அவனா இருக்கிறான் என்பது எது பகுத்தறிவுக்கு ஏற்றது? பகுத்தறிவுக்கு ஏற்றது என்னன்னா இது ஒண்ணுமில்லாது, போட்டா உடைஞ்சு போயிடும், இதுக்கு சக்தி இருக்கு, காலகாலத்துக்கு இருந்துகிட்டு இருக்கு என்று சொல்வது பகுத்தறிவா? இதையெல்லாம் உண்டாக்கி அறிவா, உனக்குலாம் அறிவை தந்திருக்கிறானே, இந்த அறிவை விட கோடான 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 அறிவு பெற்ற ஒருத்தன் இருந்து அவன் ஏன் இருந்து கொண்டே இருப்பது அறிவுக்கு தூரமானதா? அறிவற்ற பொருள் காலாகாலத்துக்கு இருந்திருப்பது அறிவுக்கு தூரமா இருக்குது. அறிவு ஆற்றல் உள்ள ஒருத்தன் காலாகாலத்துக்கு இருக்கிறான் என்பது அறிவுக்கு நெருக்கமாக இருக்கிறது. அறிவுக்கு நெருக்கம் என்ன? அப்ப எங்கேயாவது முடிக்கணுங்கிற இல்லைங்கிறியா? இந்த கோழி முட்டை உதாரணம் சொல்லுவாங்க, முட்டை எங்க இருந்து வந்து கோழியில இருந்து வந்துச்சு, கோழி முட்டையில இருந்து வந்துச்சு சொல்லிட்டே இருக்கு கேமரா வரைக்கும். அப்புறம் முட்டை கோழியில இருந்து, கோழி முட்டையில இருந்து, முட்டை கோழியில இருந்து, இப்படி கடைசியா சொல்றான்னா நீ சாவுற வரைக்கும் சொல்லு எப்ப முடிக்க போறத. கோழியில இருந்து முட்டைங்க போறியா, முட்டையில இருந்து ஏதாவது முடிக்கணுமா இல்லையா?
ஒன்று கோழியிலேருந்து முட்டை வருதுன்னு சொல்லு, ரெண்டு சரிதானே, பார்க்க மேலோட்டத்தை பார்த்தா சரியா இருக்கும். இது மேலோட்ட தத்துவம். நீ பேசுறதெல்லாம் மேலோட்ட, கோழியிலிருந்து முட்டையா முட்டையிலிருந்து கோழியான்னு பேசுறானே, அந்த மேலோட்ட தத்துவம் இது. இதுக்கு ஒரு முடிவு இருக்குமா இல்லையா? இப்போ நீ கண்ணு முன்னாடி பார்க்குற முட்டையிலேருந்து கோழி வருதுன்னு, சரி, முட்டையை அடை வைக்கிறோம், அதுலேருந்து கோழி வருது, கோழி முட்டையை போடுது, சரி, அது கரெக்ட், மேலோட்டமாக பார்க்கறதுக்கு சரி. விஞ்ஞானப்படி இப்படியா சொல்ல முடியும்? அப்போ ஒரு ஒரு ஜோடி படைக்கப்பட்டிருக்காங்க, அதான் முடிக்கணும். ஏன்னாட்டா ஆண் மண் முட்டை உண்டாவது ரெண்டு வேணும். முட்டை உண்டாகிறதா இருந்தால் ஒரு ஆணுடைய உயிரணு வேண்டும், ஒரு பெண்ணுடைய சினை முட்டை வேணும். அப்ப ரெண்டு இருந்தால் தான் அப்படி ஒண்ணு உண்டாக முடியும். ரெண்டு சேர்ந்து இணைந்த பிறகுதான் இந்த முட்டைங்கிற உண்டாக முடியும். கடைசியில் அறிவியல் பூர்வமா அப்படி கொண்டு நிப்பாட்டி தான் ஆகணுமே தவிர, நீ என்ன செய்யறது, கோழியில இருந்து முட்டை, முட்டையில இருந்து கோழி, இதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ் படிச்சது யாரு? ஏதோ ஒரு எக்ஸ் ஒய்னு சொன்னு வைங்களா, அவனை படிச்சது யாரு? அதை ஒன்று சொன்னு வைங்களா, அவனை படிச்சது யாரு? அதுக்கு ஏதோ ஒன்று சொன்ன, அவனை படிச்சது யாரு? அவனை ஒருத்தன் படிச்சாப்பா, அவனை படிச்சது யாரு? கேட்டுட்டே இரு, நீ சாவுறீங்க கேளு, நீ கிறுக்கனா போவியா, நீ அறிவாளி ஆவியா? அட இவ்வளவு சூப்பர் பொருள் முட்டையும் படைச்சிருக்காங்க, அவனே ஒன்று படைக்கணும். இப்படி சிந்திக்கணும். என்ன படைக்கணும்? என்னோட ஆகுங்க ஆகுது, என்னென்ன நடக்குது, ஒன்றுல இல்லவே இல்லைங்கிறான், அதை இருக்குன்னு காட்டுறான். துண்டு துண்டா செதறி போற அப்படி ஒட்டுங்கிறான், ஒட்டவே முடியாது. நம்முடைய அறிவு பிரகாரம், விஞ்ஞான பிரகாரம், அறிவியல் பிரகாரம், அந்த அணுவில் உள்ள சக்தியின் பிரகாரம் ஒட்ட முடியாது, ஒட்டுதான் ஒட்டுது. அப்ப இப்படியான ஒருத்தன் இருக்கும்போது அவனை ஏன்டா படைக்கணும்னு திருப்பி கேட்கணும். இறைவனை படைச்சது யாருன்னா அவனை ஏன்டா படைக்கணும்? இதை படைக்கணும். ஏன் இது ஒண்ணும் இல்லாது, இதை படைக்கணும், பூமியை படைக்கணும், சூரியனை படைக்கணும். ஏன்னா அறிவு ஆற்றல் உண்மை கிடையாது, சுயமாக அதுக்கு அறிவு ஆற்றல் கிடையாது. நீ போய் உடைக்க முடியுதா இல்லையா? நீ போய் இதை உடைக்க முடியும்னு சொன்னா இது எப்படி தன்னை படைக்கும்? படைக்காது. நீ போய் இந்த பூமியை தோண்ட முடியுதுன்னு சொன்னா அது தன்னை படைச்சிருக்காது. நீ போய் சூரியனில் போய் என்ன செய்ய முடியும்? இறங்க முடியும், சூரியனை ஆய்வு செய்ய முடியும் என்றால் அதை என்ன செய்யறது, அது தன்னால் உண்டாயிருக்காது. ஆனால் அறிவு, ஆற்றல், திறமை எங்கிருந்து கொண்டு அனைத்தையும் நிர்வகிக்கிற பவர் உள்ளவன் ஒருத்தன் படைச்சான்னு சொல்லும் பொழுது அவனை இன்னொருத்தன் படைக்கணும்னு கேட்கறது மடத்தனை இல்லையா? கேட்கிற அந்த பகுத்தறிவான விஷயத்துக்கு பதில் இல்லைங்கும் பொழுது நாங்கள் பகுத்தறிவாதின்னு காட்டுக்கிறதுக்கு கேட்கிற ஒரே கேள்வி என்ன, எந்த கடவுளும் மறுப்பாட்டு கேட்டாலும் இங்க வந்து முடிப்பானுவோம். இவ்வளவு அறிவியல் கொட்டினாலும் சரி, அதெல்லாம் சரி, இதை அவர் படிச்சா, கடவுள் படிச்சாரு, கடவுளை யார் படிச்சா சொல்லுங்க, அவர் எப்படி இல்லாம இருந்து வந்திருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த கடவுளை யார் படைத்தான்னு கேட்பது அறிவான கேள்வியா, மடத்தனமான கேள்வியா? கண்டிப்பாக மடத்தனமான. கடுகுல கூட இல்லை, அறிவே இல்லை. அடுத்த விட செதறிச்சுல ஒரு அணு வெடிக்குது, வெடிச்சு அதுல இருந்து கோடான அணுக்கள் துண்டு துண்டா புறப்பட்டு செதறிக்கிட்டே போகுது. போய் ஒரு இடத்துல இப்படி திரளுதா, இப்படி திறந்த பிறகு ஒரு ஒழுங்கு வருது. அதுல ஒழுங்கு வரக்கூடாது. கண்ணா பின்னாண்டு போய்கிட்டு இருந்த இடத்துல வந்துகிட்டு ஒழுங்கினம் தான் அதுல இருக்குமே தவிர ஒரு ஒழுங்குக்குள் வராது. இப்ப இந்த பூமி சூரியன்லாம் எப்படி இந்த ஒழுங்குக்குள் வந்தது என்பதை ஆய்வு பண்றாங்க. இந்த ஒழுங்குக்கு வந்தது எப்படின்னு தெரியலையே, வர முடியாத, அது மாட்டு கண்ணா பின்னாண்டு செதிரி எங்கிட்டு பண்ணாலும் ஓடிக்கிட்டு தானே இருக்கணும். எப்படி இந்த உருண்டு ஒழுங்குடா எப்படி இந்த பூமி இருக்குன்னு வைங்களேன். இந்த பூமிங்கிறது நம்ம பேரண்டத்தில் வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இது ரொம்ப ரொம்ப ஒண்ணுமில்லாது பூமி. இந்த பூமியில ஒரு கடுகை வைக்கிறீங்கன்னு வைங்க, இந்த பூமியில ஒரு கடுகை வைக்கிறோம், இந்த கடுகுக்கும் பூமிக்கு என்ன கம்பேரிசன் பண்றது, என்ன சைஸ்? ஒண்ணுமே இல்லை. இந்த பூமியில கடுகு எவ்வளவு சின்னது, பூமியுடைய சைஸ் உங்க கணக்குக்கே சின்ன. ஒரு மனுஷனோட கடுகு ஒப்பிட்டா கூட அவ்வளவு சின்னதா இருக்குது. அப்ப இந்த மெட்ராஸோட ஒப்பிட்டால் எவ்வளவு சின்னதா இருக்கும். ஒட்டுமொத்த பூமியோட ஒரு கடுகு ஒப்பிட்டால் அது எவ்வளவு சின்னது, அந்த சின்னது அந்த பூமிங்கிறது பிரபஞ்சத்தில் ஒப்பிட்டோம்னா. இந்த பேரண்டம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா அதுல இந்த பூமியை பார்த்தா நம்ம ஒரிஜினல் சண்டை போட்டு இருக்கிறோம். ஒட்டுமொத்த பூமியை கடுகை விட சின்னது. இந்த பேரண்டத்தில் உள்ள அவ்வளவு பொருளோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பூமி என்னது, அவ்வளவு சின்னதிலும் சின்னதான அற்பமான ஒரு பொருள் வைங்களேன். இந்த பூமி அப்படித்தான், எல்லாம் அப்படித்தான். இந்த பூமி அப்படித்தான், சூரியன் கூட அப்படித்தான், செவ்வாய் கூட அப்படித்தான், எல்லா நட்சத்திரங்களும் அப்படித்தான். இதை விட பெரிய சைஸா இருக்கிற பூமி எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அதனுடைய நிலை என்னது, சின்ன ஒண்ணுமே இல்லாது, அவ்வளவு பெரும்பாண்டமாக இந்த பேரண்டம். அப்ப இவ்வளவு பெரிய பேரண்டம் உண்டாகின பிறகு இப்ப எப்படி போகுதுன்னு கேட்டா அவ்வளவு சீரா இந்த பூமி இருக்குன்னு வைங்களேன். இந்த பூமியில இப்ப இத்தனை மணிக்கு சூரியன் மறையுதுன்னு சொல்றான். இப்ப எனக்கு காலண்டர்லாம் போட்டிருக்கோம்ல, மகரிபு தொழுகை எத்தனைன்னு போட்டிருக்கோம்ல. எப்ப இன்னைக்கு தேதிக்கு மட்டுமா போட்டிருக்கிறோம், 10 வருஷத்துக்கு பின்னாடி கூட போட முடியும். சென்னையில் 10 வருஷத்துக்கு பின்னாடி இந்த ஜனவரி 1ஆம் தேதி அன்று எத்தனை மணிக்கு எத்தனை வினாடிக்கு சூரியன் மறையும் சொல்ல முடியும். சொன்னபடி மறையும்.
சொல்லவும் முடியும், அது சரியாகவும் இருக்கும். ஏன் சொல்ல முடியுது? கணக்கா ஓடுது. கண்ணா பின்னாடி உடனே சொல்ல முடியுமா? இந்த பூமியுடைய வேகம், சுழற்சி, சூரியனுடைய சுழற்சி எல்லாம் ஒரு கால்குலேஷனுக்கு உட்பட்டு ஓடுகிறது. அதை கணக்கு பண்றான். இந்த மாதிரி ஓடுனா இந்த இந்த நேரத்தில் மறையும். சூரியனையும் கணக்கு பண்றான், இதையும் கணக்கு பண்றான், ஓட்டத்தையும் கணக்கு பண்றான். எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி என்ன சொல்றான்னு கேட்டா, இத்தனை மணிக்கு சூரியன் மறையும், இத்தனை மணிக்கு உதிக்கும், இன்ன ஊர்ல இத்தனை மணிக்கு, இன்ன ஊர்ல இத்தனை மணிக்கு. உலகத்துக்கு புறம் சொல்றது இல்ல, ஒரு ஊருக்கு ஒரு டைம் இருக்கலாம் இல்லையா? அப்ப மெட்ராஸ்ல உதிக்கிற அதே நேரத்தில் தஞ்சாவூர்ல உதிக்கும் இல்ல. அப்ப ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நேரத்தில் சூரியன் உதிக்குது, சூரியன் மறைகிறது, உச்சிக்கு வருகிறது. எல்லாமே முன்கூட்டி கணிக்க முடியுது. இது மேட்ரு என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு நேரத்துக்கு வர்றது மேட்ரு இல்ல, இப்படித்தான் நடக்கும் என்று முன்கூட்டி கணக்கிட முடிந்தால் அது சீராக இருக்குன்னு அர்த்தம். ஒரு திட்டமிட்ட ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறது. ஒருத்தன் இருந்து கண்ணா பின்னாண்டு ஓடக்கூடியதுக்கு அதை ஒரு கணக்குக்குள்ள கொண்டு வந்தது யார்? விஞ்ஞானம் இப்படி கணக்குள்ள வரக்கூடாது. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அங்கேயும் ஓடியது விஞ்ஞானம். ஓடிக்கிட்டு பிடிச்சி நிப்பாட்டினது உடையுது, சேர்த்ததுல உடையுது. சேர்த்த பிறகு கண்ணா பின்னாண்டு இருக்கான்னு கேட்டா இருக்க மாட்டேங்குது. அதனுடைய ஈர்ப்பு சக்தி வரைக்கும் லிமிட் பண்ணப்பட்டிருக்குது. பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குல்ல, இது ஏன் சந்திரன் பிடிச்சி இழுக்க மாட்டேங்குது? அதுல ஈர்ப்பு சக்தி இருக்கா இல்லையா? இது அதை இழுக்க மாட்டேங்குது, அது இதை இழுக்க மாட்டேங்குது. சூரியன் கூட பூமி பிடிச்சி இழுக்க மாட்டேங்குது, அவ்வளவு பவர் உள்ளதுதான். அது கிட்ட போனா இழுக்க மாட்டேங்க. அப்ப இதனுடைய ஈர்ப்பு சக்தி கூட அளவு கொடுத்து, அதுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி அளவை கொடுத்து, அதை தாண்டிராம ஈர்ப்பு சக்தியில முன்ன பின்ன போச்சுன்னு வைங்க. அப்படி சூரியன் சந்திரனை கொஞ்சம் இழுத்துருச்சுன்னு சொன்னா அப்ப என்ன ஆயிரும்? இந்த சந்திரன் கிட்ட ஓடியாந்துரும், ரெண்டு முட்டி மோதி கூட சிதறி போயிடும். அப்ப எல்லாமே ஒரு கணக்கிலேயே கால்குலேஷன் பண்ணி ஒரு தேர்ந்த ஒரு விஞ்ஞானி, ஒரு மனிதன் இருந்து கண்டு பொருளை தயாரிப்பான்ல, அதை விட பன்மடங்கு சிஸ்டமேட்டிக்காக இயங்கப்பட்டு பார்க்கிறோம். சூரிய கிரகணம் வரதை சொல்றான். எப்போது வரும் சூரிய கிரகணம்? அது எப்போ வருதுங்கிற சொல்றானா இல்லையா? இப்ப இந்த ஆண்டில் சூரிய கிரகணம் வரக்கூடிய நாட்கள் பாருங்க, நெட்ல தேடி எல்லாம் போடுவான். அந்த சூரிய கிரகணம், சூரியன் பகல்ல சூரியன் மறையுது. சூரிய கிரகணம் பகலா இருக்கும், சந்திரன் போய் குறுக்க மறைச்சிடும். சூரிய ஒளி பூமிக்கு படாமல் மறைத்து விடும். அது எப்போ வரும்? எப்பாவது வரும்ல, அது எப்போ வரும்னு சொல்றான். எங்க வரும்னு சொல்றான். இந்தியாவில் தான் சூரிய கிரகணம் இருக்கு, அமெரிக்காவுக்கு மறைய அந்த டைரக்ஷனுக்கு முழுசா தெரியும் சூரியன். நம்ம டைரக்ஷனுக்கு மறைஞ்சிரும். பாதி எவ்வளவு தெரியும், எத்தனை மணி நேரத்துக்கு இருக்கும், இதுகளெல்லாம் சொல்றான்னு சொன்னா ஏன் சொல்றான்? எப்படி சொல்றான்? சொல்வதிலிருந்து நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டா, சொல்வதற்கு ஏற்றவாறு சிஸ்டமா இருக்கிறது. தானா வெடித்து சிதறின பொருள், இப்ப ஒரு பொருள் கண்ணாடிக்கு வரையிறான், ரவுண்ட் ரவுண்டா அப்படி தானா வெடிக்கும். கரெக்டா போகுமா? ஒன்னு நீளமா இருக்கும், ஒன்னு சதுரமா இருக்கும், ஒன்னு முக்கோணமா இருக்கும். வெடித்து தூக்கி எறியும் போது சிதறனா ஒரே சீரா ஒரே ஒழுங்கோட வெடித்து சிதறும், ஒழுங்கா வெடிக்காது. அறுத்தா ஒழுங்கோட வரும். போட்டு ஸ்கேல் வச்சு அளத்தம்னா ஒரே இதா வரும். இந்த பலகையத்துக்கு எரியிறேன், தூளா உடையுதுன்னா ஒவ்வொரு சைஸா உடையும். ஒவ்வொரு பொருள் ஒரு கணக்கில் உடையும். ஒரு வடிவமும் வித்தியாசமா இருக்கும், சைஸ் வித்தியாசமா இருக்கும், கோணம் வித்தியாசமா இருக்கும். அப்படியான ஒரு அடிப்படையில் தானே சிதற முடியும். அப்படி இல்லாம ஒரு கணக்கு, ஒரு கட்டுப்பாட்டில் இருக்குன்னு என்ன அர்த்தம்? இது மாதிரியான இதெல்லாம் வால் நட்சத்திரம் 70 ஆண்டுக்கு பிறகு கூட சில வால் நட்சத்திரம் வருமா, அதை சொல்றானுங்க. இந்த வால் நட்சத்திரம், இன்னைக்கு வந்த வால் நட்சத்திரத்தை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் 70 வருஷத்துக்கு பார்க்க முடியும். நீங்க ஒரு 10 வயசு ஆளா இருந்து 80 வயசு இருந்தா நீங்க பார்க்கலாம், இல்லாட்டி உங்க மகன் தான் பார்க்க முடியும். அப்படி ஒரு வால் நட்சத்திரத்தை சொல்றேன். இந்த வால் நட்சத்திரத்தை 70 ஆண்டுகளுக்கு முறை இந்த டைரக்ஷன்ல இந்த ஊருக்கு நேரம் வரும், அவங்க பார்க்க முடியுங்கிறான். அது மாதிரி வருது. அப்ப 70 ஆண்டுக்கு வால் நட்சத்திரத்துடைய கணக்கு 70 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது கூட கணக்கா வருதுங்கிறேன். 70 வருஷத்துக்கு ஒருக்காகத்தான் நம்ம பூமிக்கு தெரியும் என்று இருந்தால், அடுத்த 70 ஆண்டுக்கு பிறகு கரெக்டா நிக்குதுன்னு சொன்னா, 70 ஆண்டுகள்ல ஆண்டு கணக்கு மட்டும் இல்ல, 70 ஆண்டுல இந்த மணியில, இந்த வினாடியில, இந்த டைரக்ஷன்ல இந்த ஊருக்கு நேரம் தெரியும். எப்படி சொல்ல முடியுது? அப்ப இறைவன் இல்லாம ஒண்ணும் இல்ல. கடவுள் அப்படி சூப்பர் பவர் இல்லைன்னா அவ்வளவு பொய், நம்ம கிறுக்கன்னு அர்த்தம், முட்டாள் அர்த்தம். அதுவா இருக்குன்னு சொன்னா, அப்ப எல்லா விதமான அறிவியல் கண்டுபிடிப்புகளுமே கடவுள் இருக்கிறான் என்பதை தான் நிரூபித்துக் கொண்டிருக்கே தவிர இல்லைங்கிறதுக்கு ஒரு போர்வையை பொறுத்துக் கொண்டுகிறார்கள். இன்னும் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அதையும் பார்த்துவிட்டு மார்க்கத்தில் நம்ம எப்படியெல்லாம் இறைவன் அல்லாஹ்வை நம்பணும் என்பதை பார்ப்போம்.